அனைவருக்கும் வணக்கம். மைவித்ரியாட்ஸில் பேமெண்ட் வருவதில் சிக்கலா? உண்மை என்ன? உங்களின் அனைத்து விதமான கேள்விகளுக்கும் ஒரே பதில் இந்த காணொளி அப்படிங்கிறாங்க. ஸோ வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் அதை பற்றி தெரியாதவங்க அப்படின்றதுனால இவங்களுடைய ஆஃபீஸஸில் ஓப்பனாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே கூட போயிட்டு அவங்க அந்த டீட்டெயில் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போனாங்கன்னா ஹெல்ப் பண்ணி உள்ளே வந்து கேஒய்சி உள்ளே செலுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆஃபீஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவலையும் வெளியிடுறாங்க மக்களே. ஸோ நம்ம கேட்டோம், சரி இப்போ ஒன்ஸ் கேஒய்சி போட்டு முடிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் பணம் வந்துருமான்னு கேட்டப்போ சொல்லுங்கள், இல்லை சார் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னால் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், அது நாளைக்கு தான் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அது ஏப்ரலா மேவான்னு தெரியாமல் இருக்குது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயரும் முடிகிற மாதிரி இருக்குது, எலெக்ஷனும் முடிகிற மாதிரி இருக்குது, ரெண்டும் ஒரே டைம் வர மாதிரி இருக்குது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த கேஒய்சி வேலிடேஷன்ஸு ப்ளஸ் அப்கிரேடேஷன்லாம் ஒன்றா போயிட்டு தான் இருக்கும். அது வரைக்கும் இந்த மைவி3 மெம்பர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது ஹோல்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் கேட்டோம், அப்போ இதுப்புன்னு ஹோல்டுன்னு போட்டால் அவங்களுக்கு சிக்கலாக இருக்குமே கேட்டப்போ சொல்கிறாங்க, இல்லை சார் இப்போது அடுத்த ஒரு 2 நாளைக்குள்ளே 10,000 ரூபாய்க்கு கம்மியான யாரெல்லாம் வந்து பேமெண்ட்டு போட்டிருக்கோம் அவங்களுக்குலாம் பேமெண்ட் வந்துடும். ஸோ 10,000 ரூபாய்க்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து அப்படியே ஹோல்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் கேட்டிருந்தோம், அப்போ இப்படி பண்ணால் மக்களுக்கு எப்படிங்க நம்பிக்கைன்றது இருக்கும் கேட்டப்போ, இல்லை சார் மக்களை பொறுத்தளவுக்கு இப்போ எல்லாம் நடிகேட் பண்ணுறாங்க, இழுத்து மூட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இழுத்து மூட்டு போகல சார். எவ்வளவோ சம்மன்ஸ் வந்துச்சு, எவ்வளோ விசாரணைகள், எவ்வளோ எஃப்ஐஆர்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இன்னும் நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம், இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த அடுத்த வரக்கூடிய எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையுமே எந்த சமயத்துலையுமே இந்த ஆப்ன்றது ஸ்டாப் ஆகாது என்ற உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, மைவி3 எல்லா ஆஃபீஸும் திறந்திருக்கும், எப்போதும் திறந்திருக்கும், எப்போனாலும் போய் டவுட்ஸ் கேட்டு வரலாம் அவங்க அப்படிங்கிற ரெண்டாவது உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. மூணாவது, டெய்லியும் திரு சக்தியானந்தன் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வீடியோ பேசிட்டு தான் இருப்பார், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, நம்பர்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும், எல்லாம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ மக்கள் இவங்க பயப்படுற மாதிரி அவர் சொல்கிற வார்த்தை, என்றைக்கும் மைவி3 மக்கள் விட மாட்டாங்க சார், பேமெண்ட்டு வரலையே என்ன ஆச்சுன்ற மட்டும்தான் அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த கஷ்டத்தை அவங்க புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கஷ்டத்தை சொல்ல போகிறோம், மக்கள் எடுத்து சொல்ல போகிறோம். அதே மாதிரி நம்மளும் தொடர்ந்து மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். அதனால் அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு அச்சமும் இருக்காது, ஏற்படாது, அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் அப்படின்றது சத்யானந்தனுடைய வாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கான வீடியோ நாளைக்கு வரும் சார் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க மக்களே. ஸோ இதுதான் அவங்க கன்சர்ன் பீப்புள் கொடுத்த ஒரு முக்கியமான தகவல் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டோம். இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ளே இந்த ஆடிட்டிங்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஆடிட்டிங்கை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. அதற்குள்ளே ஆப்பில் அப்டேஷன்ஸும் வந்துடும், கேஒய்சி அப்டேட் பண்ணிருவாங்க, எலெக்ஷன்ஸும் முடிஞ்சு போயிடும். ஸோ ஃப்ரம் மே ஆர் அந்த மே லாஸ்ட்டுக்குள்ளே, ஏன்னா எலெக்ஷன் மேக்ஸிமம் மே முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துலேருந்து அந்த எலெக்ஷன் எப்போ முடியுதோ அப்போலேருந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டிராஸ்டிக்கான இன்க்ரீஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ யாருக்கு பேமெண்ட்லாம் போடலையோ அப்புறம் போட ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இது மைவி3 பற்றின ஒரு மிக முக்கியமான அப்டேட்ஸ். ரெண்டாவது கேட்டிருந்தோம், சார் விஜயராகவன் என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தப்போ சொல்கிறாங்க, சார் 2 விஷயம் பற்றி முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, விஜயராகவன் வந்து வச்சுக்க சர்டிஃபிகேட் போலீஸ் சர்டிஃபிகேட்டு, அதன் மூலயமா உருவாக்கக்கூடிய அந்த மாத்திரை கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு போலின்னு தான் குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட் பற்றி ஒரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட் அப்படிங்கிறது சித்துவா கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுற மாத்திரைகள் கிடையாது. அது வி ஹெர்பல் கம்பெனியோடைய மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கேப்சூல்ஸ். அது அங்கேருந்து சித்துவா கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அதை இவங்க விற்கிறாங்க மைவி3. ஸோ இவருடைய சர்டிஃபிகேட்டுக்கும் டேப்லெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கோர்ட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜயராகவன் அவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 days கஸ்டடி எடுத்திருந்தாங்க போலீஸ், அப்புறம் கொண்டு விட்டுட்டாங்க, திருப்பியும் 3 நாள் எடுத்துருக்குறாங்க. அந்த 3 நாள் அப்படிங்கிறது இன்னையோட முடியுது. ஸோ இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு எடுத்துகிட்டு கூட்டு வந்திருப்பாங்க கஸ்டடி முடிஞ்சு. ஸோ இன்றைக்கு மதியம் 3 மணிக்கே அதுக்கான பெயில் ப்ராசஸ் நடைபெறுவதாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு மக்களே. ஸோ பெயில் கிடைத்து விட்டால் நாளை விஜயராகவன் அவர்கள் பெயிலில் வெளியே வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த கோர்ட்டில் இன்றைக்கி இந்த மாத்திரை தயாரிப்புக்கும் சித்துவா கம்பெனிக்கும் விஜயராகவன் சர்டிஃபிகேட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாத்திரை அப்படிங்கிறதை வி ஹெர்பல் கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதோடைய ஓனர் மேனேஜிங் டைரக்டர் ரவி அப்படிங்கிற ஒரு நபர். ஸோ அவர்கிட்டருந்து வாங்கி தான் இதை பர்ச்சேஸ் பண்ணி விற்கிறாரு.
அங்கேருந்து வந்து மைவித்ரி ஆட்ஸ் வித்துட்ருக்குறாங்க. அப்படிங்கிறதுனால இதற்கும் அதற்கும் முடித்து போடுவதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்ற சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஆதாரத்தை கொடுத்துருப்பாங்க கோர்ட்டில் இன்றைக்கி மக்களே. ரெண்டாவது விஷயம், சர்டிஃபிகேட் மேட்டரை பற்றி கேட்டப்போ சர்டிஃபிகேட் மேட்டர் என்னென்னு தெரியல சார், விசாரணை போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 3 மணிக்கு அந்த கஸ்டடி முடிந்த பிறகு அது இந்நேரம் 3 மணிக்கு இப்போ நான் பேசுகிற டைமுக்குள்ளே ஆல்ரெடி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், ஹியரிங் போயிட்டுருக்கும். ஸோ ஹியரிங் பெயில் பிடிச்சிங்க, ஹியரிங் ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்கும். சப்போஸ் இன்றைக்கி பெயில் கிடைத்து விட்டால் ஷூட்டிங் நிப்பாட்டி நாளைக்கு வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நாளைக்கு சனிக்கிழமை இருக்கும், கோர்ட் இருக்கும். ஸோ நாளைக்கு வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மக்களே. இதுதான் இதுக்கு மெயின் அப்டேட்ஸ் மக்களே. ஸோ ஃப்ரீ மெம்பர் அவங்க ஜாயின் பண்ணலாம் இது வரைக்கும் நினைக்கிறேன். அப்கிரேடேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது இப்போதைக்கு. அந்த சில்வர் கோல்டெலாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வெளியாகும். இன்னும் போக போக அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ஃப்ரீ மெம்பராக உள்ளே வரதுக்கே இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி தான் வர வைக்க முடியுன்ற அளவுக்கு இதை நான் ப்ராசஸ் கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னால் ஃபினான்ஷியல் ரீதியாக ஒருவருக்கு இந்த மாதிரி கம்பெனிலேருந்து பணம் போகிறதா இருந்தாலும் அது 5 ரூபாயோ 10 ரூபாயோ இருந்தால் கூட அவங்க யார் என்ன அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னால் அணியன் படத்தில் வரும்பாங்க, 5 பைசா திருநா தப்பான்னு கேட்பாங்க, தப்புலன்பாங்க. அப்போ 5 பைசாவா 5 கோடி முறை 5 கோடி மக்கள் திருடினா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதான் இங்கே வந்து ஈடியோடைய ப்ராசஸ். ஸோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ அது வந்து நமக்கு வெறும் 10 ரூபாயாக இருக்கும். ஆனால் ஒரு 10 லட்சம் பேர் 10 கோடி முறை 10 ரூபா போட்டால் என்ன ஆகுது, அப்படி தான் கதை. ஸோ அதனால் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் கம்பெனியை பொறுத்தளவுக்கு கேஒய்சின்றது மிக மிக இம்பார்ட்டண்டான விஷயம் மக்களே. ஸோ அதனை இப்போ தான் ப்ராப்பராக கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க மைவித்ரி ஆட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் இனிமேல் இந்த மைவித்ரி ஆட்ஸுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறதை இவங்க பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பிளாக்னா எது இஷ்யூஸும் வராமல் பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நான் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காங்க மக்களே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்கிட்ட ஃபோனில், சார் என்ன சார் இது எலெக்ஷன் காசு வரான்னு சொல்கிறாங்க, உண்மையாக சார் கேட்டிருந்தீங்க. அவருடைய ப்ராசஸ் நான் விளக்கிட்ட மக்களே. இது சம்பந்தமான அப்டேட்ஸ் அடுத்தடுத்து நான் கிடச்சி அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.